ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட மேக்ஸி. இந்த மேக்ஸி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கே தெரியாமல் சிசர் பட்டு இந்த இடத்துல லைட்டாக ஒரு கட்டு விழுந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு இப்போ பார்க்க அந்த கட்டு விழுகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் அதை எப்படி டெம்ப்ரரியாக அதை நான் சரி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ் செலோ டேப் இருக்கும்ல, அந்த செலோ டேப்பில் கொஞ்சோண்டு பீஸ் கட் பண்ணி அந்த பிசுரை மறைக்கிற மாதிரி, அந்த கட்டை மறைக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸோட உள் பக்கமாக வச்சு நான் ஒட்டிட்டேன். ஆனால் இது டெம்பரரி சொல்யூஷன் தான், இது பர்மனெண்ட் கிடையாது. நீங்கள் துணி வாஷ் பண்ண அந்த டேப் உறிஞ்சு வரும். அதே மாதிரி இந்த மாதிரி பிசுறு தெரியுது பார்த்தீங்களா, இதுவும் இந்த நூல் வந்துக்கிட்டே இருக்கும். இது கிரேப் மெட்டீரியல்னால இதுலேருந்து கண்டிப்பாக வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, இது எப்படி நான் சரி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பின்னாடி ஒட்டியிருந்த அந்த செலோ டேப் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு துணிக்கு அடியில் ஒரு துணியை பரட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம பின்னாடி துணியோட பேக் சைடில் தான் வேலை பார்க்க போகிறோம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு துணியை பரட்டி எடுத்துட்டு இது இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக் சைடில் இருக்குது. அப்போது உள்ள ஃப்ரண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, உள்ள அதுக்குள்ளே நான் ஒயிட் கலரில் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு கொடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வேலை செய்யும்போது துணி எதுவும் சூடு அதிகமாகி அது கருகிறாமையும் அண்ட் நம்ம டேப் யூஸ் பண்ண போகிறனால ஒட்டிக்க கூடாது, ஒரு துணியோட இன்னொரு துணி ஒட்டிக்க கூடாதுங்கிறனால நான் துணியோட அடிப்பக்கத்தில் ஒரு இது கொடுத்துருக்கேன், கார்ட்போர்ட். இப்போது இந்த துணிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லைனிங் பீஸ் எடுத்தாலும் சரி, இந்த துணியிலே மிச்சமான பீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கட்டு மறைக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதோட 4 எட்ஜஸையும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்தாலும் சரி, எந்த ஷேப்பில் கிழிஞ்சாலும் சரி, அந்த 4 எட்ஜஸையும் மடக்கி அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அயன் பண்ணிட்டேன். அந்த 4 எட்ஜையும் உள் சைடாக இருக்கிற மாதிரி வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த கட்டை மறைக்கிற அளவுக்கு இது இருக்கான்னு நான் ஃபஸ்ட்டு அந்த பீஸில் வச்சு பார்த்தேன். எனக்கு ஃபுல்லாகவே அந்த கட்டை மறைக்கிற அளவுக்கு இந்த பீஸ் தாராளமாகவே இருந்துச்சு. எனக்கு அது போதும். இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிவர்சிபிள் டேப். இந்த ரிவர்சிபிள் டேப் உங்களுக்கு 30 ரூபாலேருந்து 50 ரூபாக்குள்ளே ஏரியா வைஸ் படி கிடைக்கும். இது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும், டேப் மாதிரி. அண்ட் இது இழுக்கிற கட்டிங்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ லைட்டாக இழுத்தாலே அது உங்களுக்கு ஈஸியாக கையில் வந்துடும். ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ஒரு 4-5 பஞ்சு பீஸ் இருக்கிற மாதிரி மெல்லிஸாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் லைனிங் பீஸ், அந்த பீஸில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த ஹெம் டேப்பை நான் 4 பக்கத்துலேயும் ஃபஸ்ட்டு அது மீன்ஸ் இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சு இப்படி வெர்டிக்கலாக வச்சுருக்கேன். அந்த இது கவர் ஆகிற மாதிரி 4 பீஸை அதில் வச்சுருக்கேன். இப்போது இந்த பீஸை நம்ம அப்படியே திருப்பி அந்த ஃபேப்ரிக் மேலே வைக்கணும். நீங்கள் அப்படியே அந்த ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு இந்த லைனிங் பீஸ் வச்சாலும் சரி, இல்லை இப்படி வச்சு திருப்பினாலும் சரி. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அந்த ரிவர்சிபிள் டேப் இருக்குல்ல, அந்த ஹெம் டேப்பை ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்க ஃபேப்ரிக்கை வைங்க, அது கரெக்டாக இருக்கும். இப்போ வச்ச மாதிரி வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை மேலே வச்சுட்டு இது வச்சுட்டு இருக்க ப்ராசஸ்க்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, அயன் பாக்ஸை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ அதை இந்த ஃபேப்ரிக் மேலே வச்சு நான் அயன் பண்ணுறேன். எதுக்கு ப்ரீ ஹீட் பண்ணோன்னா, ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியல் துணி மெயின் துணி இருக்குல்ல, அது ஒவ்வொரு டைப்பான மெட்டீரியலாக இருக்கும். சம்டைம் இந்த சூடோடு நம்ம அயன் பாக்ஸ் அப்படியே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது என்ன ஆயிரும்னா, துணியை வீணாகிரும், கருகிரும், துணியில் ஓட்ட விழுந்துடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நான் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் மீடியமில் வச்சு நான் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கையில் சூடு தாங்குற அளவுக்கு அந்த அயன் பாக்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அயன் பாக்ஸை அந்த துணி மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்போ திரும்ப ஒரு வாட்டி கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணும்போது பாருங்களேன், உங்களுக்கு அந்த தடயமே இல்லாத மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லாவே கவர் ஆகிடுச்சு, தெரியல. அண்ட் நீங்கள் துவைச்சாலும் அந்த இது வெளியில் கரண்டு வராது, அந்த அளவுக்கு இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம். அண்ட் 4 பக்கத்துலேயும் பாருங்கள், நல்ல துணியில் ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு. நான் எத்தனை வாட்டி தேய்ச்சி பார்த்தாலும் அது வரல. கண்டிப்பாக இது பிகினர்ஸ் இந்த டூல் ஆஃப் டெய்லரிங்கில் இந்த டூல் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அங்கே கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.